ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம தெங்கம்புதூர் சந்தைக்கு போகலாம் மக்களை. மீன் சந்தைக்கு மீன் வாங்க போகலாம். வெளியே எடுக்க உடனே மக்களே, பொதுவாக மீன் சந்தைக்கு போனால் எல்லா வகையான மீன் நம்ம பார்க்கலாம் இல்லையா? இந்த தெங்கம்புதூர் மீன் சந்தையில் என்னென்ன இருந்ததுன்னா, கிளாத்தி மீன், வெளை மீன், சூரை மீன், பாறை துண்டு எல்லாமே இருந்தது. மஞ்சப்பாறை. உங்களுக்கு இதில் என்ன மீன் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாங்கள் கடைசியில் நெத்திலி மீனை வாங்கிட்டு வந்தோம். இந்த நெத்திலி மீனை பாருங்கள் மக்களே. இந்த நெத்திலி மீன் இவ்வளவும் 50 ரூபா. ஐஸ் இல்லாமல் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உங்கள் ஊர்லலாம் நெத்திலி மீன் இவ்வளோ 50 ரூபாய்க்கு கிடைக்குமா? இவ்வளோ கொள்ளாமா 50 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எங்கள் ஊரில் பொதுவாக எல்லாருமே மீன் தான் வாங்கி சாப்பிடுவோம். கன்னியாகுமரி மாவட்டம்னாலே மீன் தான் வாங்கி டெய்லி சாப்பிடுவோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது மக்களே. ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. பொதுவாக சந்தைகளில் பெரிய மீனெல்லாம் எப்படி இதை கட் பண்ணி தருவாங்க, எப்படி இதை க்ளீன் பண்ணி தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்ல. நம்ம வீட்டில் போனோன்னா எப்படி இதை க்ளீன் பண்ணலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லையா மீன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்படி இல்லை மக்களே. சந்தையில் மீன் சந்தையில் ஒரு அக்கா இல்லைன்னா அண்ணா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. மீன் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்க சாலை மீனாக இருந்தாலும் சரி, எந்த மீனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 20 ரூபா இல்லைன்னா 10 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் அழகாக மீனை வாங்கிட்டு வீட்டில் சாப்பிடலாம் சமைச்சு. மீன் உடம்புக்கு நல்லது. டெய்லி மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அக்கா உங்கள் வீட்டில் டெய்லி மீன் சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு சலிக்கவே செய்யாதான்னு. எங்களுக்கு மீன் இல்லைன்னா தான் மக்களே கஷ்டமாக இருக்கும். மீன் டெய்லி சாப்பிட்றது சலிக்கவே சலிக்காது. டெய்லி நாங்கள் மீன் வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறோம். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும்னா டெய்லி வாங்குங்க. இல்லை வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாவது வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இது இவ்வளோ 50 ரூபா மக்களே. நாங்கள் கடைசியில் இவ்வளோ மீனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். இது மாதிரி மீன் சந்தை பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சின்ன ஸ்டேஜில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் மீன் சந்தைக்கு கூட்டிகிட்டு போங்க. இப்போ வெக்கேஷன் டைம் இல்லையா? நீங்களும் மீன் சந்தையை விசிட் பண்ணி மீன் வாங்குங்க. ஹாப்பியாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாயிடுங்க மக்களே. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தங்கசந்த் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தானே இவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.